நாம மகிழ்ப்படுவதாக. சரி, உங்களை எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நேற்றையில இருந்து ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சரியா? யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்துல பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். தேவனை நோக்கி இன்னைக்கு என்ன நாள்? திருவிருந்து. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க வந்திருக்கிறோம் இல்லையா? சோ இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு திறந்து கொடுக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல நம்மள அவரோடு ஒப்புரவாகணும். நாம அவர் கூட ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அவர் கூட அவருடைய பரத்துல அவர் கூட நிக்கணும். அல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்துடுங்க. எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, அப்பா நன்றி சொல்லுங்க. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை போடுங்க. கண்கள் மூடி பக்கத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். உங்க கணவரே பக்கத்துல நின்றாலும் இப்ப அவர் உங்க கணவர் இல்லை. ஹல்லேலூயா. உங்க அம்மாவே பக்கத்துல நின்றுட்டு இருந்தாலும் அவங்க உங்க அம்மா இல்லை. இப்போ நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். தேவ சமூகத்துக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க தனியா தான் கணக்கு கொடுக்கணும். உங்க ஆவிக்கு நீங்க மாத்திரம் தான் கணக்கு கொடுக்கணும். இப்போ நாம இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணத்துக்காக நிக்கிறோம்? அவரை ஆராதிக்கவும் அவரை புகழ்ந்து பாடவும் நிற்கிறோம். வெளிப்படுத்துதல் விசேஷத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, தேவ தூதர்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, பிதாவானவர் நடந்து வருவாங்க. எங்க சென்ட்ரல் இந்த சைடும் அந்த சைடு தூதர்கள் இருப்பாங்க. எல்லாரும் கண்கள் மூடி என்ன பார்க்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்க. அது அப்படி விஷுவல் பண்ணுங்க. இந்த பக்கம் வலது புறமும் இடது புறமும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ பிதாவானவர் வரப்போறாருன்னு இவங்களுக்கு தெரிந்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுடைய நக கண்கள் கூட, அதாவது சின்ன அந்த நம்மளுடைய நக கண்கள் கூட மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அவங்கள மூடிக்கிட்டு, அதாவது அவங்க தலை மறைவு தெரியாம, அவங்களுடைய உடல் சரீரம் தெரியாம, அவங்களுடைய அங்கிகளினால தன்னுடைய முழு உடலையும் மூடிக்கொண்டு அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த மாதிரி இப்போ நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க. கண்களை மூடி என்ன பார்க்க வேண்டாம். தேவ தூதரை பாருங்க, தேவனை பாருங்க. நாம இப்போ அவருடைய பிரசனத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம இருதயத்தை அவருக்காக ஆயத்தப்படுத்தணும். ரெண்டாவது, இப்போ நாம அவருடைய பிரசனத்தை இங்க கொண்டு வரணும். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனையா இருக்கின்ற பட்சத்துல இன்னைக்கு நாம அவருடைய பிரசனத்தை இங்க இறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடின வண்ணமாய் என் தேவன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றீங்களா? திரும்ப சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்து ஆராதனையா இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? நம்ம இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை எல்லாமே யாரை நான் பாடுவேன், யாரை நான் நேசிப்பேன். அப்படியா உங்க இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை பண்ணுவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் தகப்பனே, எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை எங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். ஓ, வெள்ளியை புடமிடுவது போல எங்களை நீ புடமிட்டீர். அதனால் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஓ, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. உன்னை பாடாத நாட்களும் இல்லையே, உன்னை தேடாத நாட்களும்
ஆண்டவரே. அந்த தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் ஆண்டவரே, அது ஆண்டவரே ஜீவன் இல்லாமல் போகும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா நீங்க எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருக்கும் வரையிலும் ஆண்டவரே, ஓ நாங்கள் ஜீவித்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருக்கும் வரையிலும் ஆண்டவரே, உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் அளவுள்ள தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீரே சர்வ வல்லமையும் படைத்த தேவன் ஆண்டவரே. ஓ முக்கப்பானவர் யார் ஆண்டவரே. ஓ thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ thank you Jesus. Hallelujah. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அவரே
மீட்களை பிடித்தவர் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசுவே பரவிலுண்டு. நிச்சயா ஒரு நாள் வருவேன் என்று அழைத்தவர் என்றும் அருகிலுண்டு. மீட்களை பிடித்தவர் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசுவே
விசாரின் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. காலாத்தி வாசம் என்று அல்லேலூயா. Amen.
In Jesus name I pray. Amen. எல்லாரும் உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. எல்லாரும் உட்கார்ந்து. எல்லாருக்கும் டெஸ்டிமனி சாட்சிகள் இருக்குங்களா? சாட்சிகள் இருந்தா வந்து ஷேர் பண்றீங்களா? சாட்சிகள் இருக்கா? இல்லைன்னா நான் சொல்றேன் சாட்சிகள். இந்த இடத்துல இந்த உபவாச ஜெபம் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பல தரிசனங்களை கண்டார்கள். தேவனுடைய தரிசனத்தை கண்டவங்க என்ன சொன்னாங்க? போன் பண்ணி பாஸ்டர் இப்படி தரிசனங்களை கண்டீங்க. ரெண்டாவது, நம்ம சபையில் உள்ளவங்க வர மாட்டீங்க, ஆனா வெளியில சபையில் உள்ளவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியில் உள்ளவங்க நம்ம சபையில் ஆசீர்வாதம் தர்றாங்க, ஆனா நம்ம சபையில் உள்ளவங்க வரது கஷ்டப்படுறாங்க. அடுத்த இதுல வந்து நான் கொஞ்சம் தள்ளி நான் இருக்கிற எல்லா சபையாரும் வந்து 3 நாள் உபவாச ஜெபத்துல வந்து கலந்து போறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். மற்ற சபையிலிருந்து வந்தாங்க. எல்லாரும் ஒரு கை தட்டினா யோசனை வராது. எல்லாரும் சேர்ந்தாக்கா பெரிய காரியத்தை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னோட கூட சேர்ந்து சங்கீதம் 133 எடுத்துக்கொள்வோம். அப்படியே ஏதாவது ஒரு டீ பிஸ்கெட் ஏதாவது போடுங்க, இல்லைன்னா பின்னாடி ரொட்டி ஏதாவது போடுங்க. சங்கீதம் 133. எல்லாரும் எடுத்துக்கீங்களா? எடுத்து படிக்கமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. திரும்பி படிக்க பார்ப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சொல்லுங்க சகோதரர் சொல்லுங்க. ஒருமித்து சொல்லுங்க. ஒருமித்து தான் ஒற்றுமை. ஆமென். வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு நன்மையும் இருக்கா, அதுல ஒரு இன்பமும் இருக்கா. ஆமென். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அதுல ஒரு நன்மையை காணலாமா, அதிலிருந்து ஒரு இன்பம் என்றால் ஒரு சந்தோஷமும் நடக்கும். அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரம் நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம அடுத்த வாரத்துல லீடர்ல பேசணும். பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறோம். வெளியில இருந்து பாஸ்டர் டீச் பண்ண போறார். வெளியில இருந்து பாஸ்டர் வந்து டீச் பண்ண போறார். அடுத்த வாரம் இல்ல, ஏன்னா நான் அடுத்த வாரம் வருவேன். நான் உட்கார்ந்து பேசணும். ஐ ஆஸ்க் யூ டு மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. மெட்டீரியல் எல்லாம் வீட்டில் நீங்க படிக்கணும். எனக்கு ஆசை நீங்க எல்லாம் வளரணும். ஸோ நம்ம பே பண்ண போறோம். ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் கேட்கிறேன். பாருங்க, எல்லாம் தலையை கட்டியில முடிச்சுங்க. என்ன பாருங்க, ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் கொடுங்க. வந்து பைபிள் ஸ்டடி கற்றுக்கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை 8 to 9 வராரு. அவர் நான் தங்குறதுக்கு இடம் ஒரு நாள் நைட் அரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ நீங்க எல்லாம் கண்டி டிசம்பர் வரைக்கும் அவர் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. என்ன சொல்லுங்க, நீங்க வேலை பட்டாதான் அடுத்தவங்களை வேலை பட்ட முடியும். நான் அவர்கிட்ட சொன்னேன், the foundation அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. நல்லா வாங்க, இயேசு கிறிஸ்து 3 வருஷமா ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷத்துல எப்படி அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். இங்க 5 வருஷம் 6 வருஷம் வச்சு படித்தவங்களே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன 5 வருஷம் 6 வருஷம் வச்சு படித்தவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல. இப்படியே உட்கார்ந்து இருந்தா நம்ம ஆண்டுக்குள்ள வளர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இந்த அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். 3 வருஷம் அவர் எப்படி டீச் பண்ணார், எப்படி இவர்கள் வளர்ந்தார்கள். 10 வருஷம் ஒண்ணுமே தெரியல. பட் ஐ ப்ரே டு God, ஆண்டவர் திடீர்னு அந்த கோயிலை சந்திக்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நினைச்சிச்சு. அவர் நான் ஷேர் பண்ண சொன்னார், ஓகே நீங்க வந்து செய்ய முடியுமா? அவர் சொன்னார், நான் வந்து வெள்ளிக்கிழமை
அரேஞ்ச் பண்ண போற அவர் நீங்க வந்து சனிக்கிழமை கல்விடுவார். ஹalleluya. ஏன்னா கொஞ்சம் சீங்க அது சீங்க பைபிள் சரினா கஷ்டமா இருக்குல்ல, நான் சீக்க மாட்டீங்க. உங்க என்ன சீங்க? ஆமென். ஹalleluya. இந்த 3 வருஷத்துல எப்படி அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர் உருவாக்கினா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். ஆனால் இன்னொருவர் வந்து அவர்களை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. 3 வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார் இன்னொருவர் வந்தார், அவர் என்ன செய்தாரு? அவர்களை சொல்லுங்க. அதுவும் சொல்ல மாட்டீங்க. வசனம் என்ன சொல்லுங்க? எல்லாமே நானே சொல்லி நானே நினைக்கிறேன். அவர் என்ன செஞ்சார்? அவங்க பயன்படுத்தினார். அவர் யார்? அவரு எல்லாம் சொல்லுங்க. இந்த சபை இருக்கக்கூடாது, தேவ வசனத்துல வாழணும். ஹalleluya. எல்லாம் எப்படி இருக்கணும்? இன்னும் சொல்லுவா குட்டி என்ன தாய் காதல் என்ன தாய் தேடி வந்தா ஆண்டவர் சொன்னார் நீ எண்ணில் பின்னான காரியம் செய்ய. ஆமென். சரி நீங்க சொல்ற மணி அடிச்சு நீங்க இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. இங்கு தாவீது இந்த பாட்டை அறுபது சங்கீதக்காரர் தாவீது பாடின இந்த பாட்டு, தாவீது அவர் என்ன இதை குறிச்சு சொல்றாருன்னா சகோதரர்கள் ஒருமித்து பாருங்க. ஐக்கியம் சொல்லுங்க. ஐக்கியம் ஃபெலோஷிப். இந்த ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னா பிசாசோட சிந்தனை. இங்க 2 பேர் கூடி 3 பேர் கூடி நல்லா காஃபி குடிச்சு நல்ல சபையில ஐக்கியம் வச்சா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ண செய்யணும்? அவங்க கூடி சொல்லிட்டு போறாங்க. ஹalleluya. நல்ல பாருங்க. என்ன பாருங்க, பிசாசுக்கு நான் ஜெபிக்கும்போது ஒரு கால் பிசாசுக்கு தெரியும் எங்க அடி கொடுத்தா இவர்கள் விழுவார்கள் என்று. அவன் தெரியும் எங்க இவனுக்கு அடி கொடுத்தா அவன் விழுவாங்க. ஆனா உனக்கு நீ என்ன சொல்லுமா? இயேசு நாமத்தால என் ஆண்டவர் தலையை நசுக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆமென். அவனுக்கு தெரியும் உன் பலவீன மீற அந்த பலவீனத்தை அவன் அடிப்பான். நீ ஆண்டு சொன்ன காரியமா ஐக்கியம் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல ஐக்கியம் முக்கியம். குடும்பத்துல ஐக்கியம் இல்லாதனால்தான் குடும்பம் விளைவு வருது, சண்டை வருது, சச்சரவு வருது, கலாட்டா வருது, போராட்டம் வருது. ஆண்டவர் சொல்ற குடும்பங்கள் ஐக்கியமா இருந்தா பிள்ளைகள் உன்னோட ஐக்கியமா இருப்பாங்க. அப்ப தாய் தகப்பன் ஐக்கியமா இருந்தா பிள்ளைகள் உன்னோட ஐக்கியமா இருப்பாங்க. அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அன்பிலே வளர்க்கணும், ஆண்டோட வார்த்தையில நடக்கணும். இந்த பிள்ளை யாரை பார்த்து நம்ம இப்ப இயேசுவை பார்க்கிறோம். இந்த பிள்ளை யாரை உங்களை பார்க்குது? பிள்ளைங்க யார் பார்க்குது? உங்களை பார்க்குது, தாய் தகப்பனை பார்க்குது. நாளைக்கு அது பெருசான சொல்லு ஒன்னையும் தெரியும் எல்லாம் தெரிந்து ஓடும். அப்ப நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, நான் சொல்றத சொல்றேன், அதுக்காக உங்க குடும்பம் உங்க கையில தான் இருக்கு. நான் எழுதும் போது கூட நான் சொன்ன யாரும் நான் குற்றப்படுத்தவில்லை, ஆவியானவர் சொல்றதை நான் சொல்கிறேன். ஹalleluya. ஜீசஸோட பார்வைக்கு குடும்பங்கள் மிக மிக முக்கியம். நீ குடும்பம் ஐக்கியமா இருந்தா பக்கத்துக்கு நீ ஐக்கியமா இருக்க. அவங்க ஐக்கியமா இருந்தா சபைக்குள்ள அந்த ஐக்கியம் வரும். எந்த சகோதரர் பார்த்தாலும் அந்த ஐக்கியம் வரும், எந்த சகோதரியை பார்த்தாலும் அந்த ஐக்கியம் வரும். அப்ப சபை முடிஞ்சு எல்லாரும் கூடி சாப்பிட்டு திருப்திய போகும்போது விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹalleluya. விசாரிச்சு என்ன ஐக்கியம் முடிக்காது, அவன் டிஸ்ட்ராய் பண்ணலாம் நிற்கிறான். ஹalleluya. அப்ப தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையை வளரும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துல நாம் கட்டப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதனால என்ன ஆசீர்வாதம் நமக்கு வருது? பசங்க சொல்லுங்க, ஐக்கியத்தினால என்ன blessing வருது? எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? எடுத்து படிப்போம். அந்த ஐக்கியம் எப்படி அவரோட வந்து அவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். இங்க சொல்றாங்க சகோதரர் ஒருமித்து எல்லாம் அதை செய்தார். ஹalleluya. எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 3
என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். என்ன சொன்னாரு அவரு? நாம் சகோதரர். திரும்பி படிக்கிறாரு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? அவர் சின்ன சொல்றாரு, லோட்ட சொல்லி, லோட்டே இந்த சகோதரருக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். அப்ப ஒவ்வொரு சகோதரருக்குள்ளே ஐக்கியம் இருந்தா வாக்குவாதம் வராது, வெறுப்பு வராது. அல்லேலூயா. என்ன அப்புறம் அபிரகாம் நல்லா என்ன பாருங்க, அபிரகாம் லோட்டை பார்த்து சொல்றாரு, நீ என் சகோதரர். அப்ப ஏன் இப்படி சொல்றாருன்னா, அபிரகாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த லோத்து யாரு? அபிரகாமோட அண்ணன் மகன். அவங்க அண்ணன் இறந்ததோட ஆண்டவர் சொல்ற இந்த தேசத்தை விட்டு போய் சொல்லும் போது, இந்த அபிரகாம் வெளியாகும் போது அவர் என்ன செய்தார்? சாராளும் அபிரகாமும் லோத்தை கூட்டிக் கொண்டு அந்த தேசத்தை விட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு வருவதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. இப்ப அபிரகாம் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? லோத்து நன்றி கேட்டவனே. இப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மள என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன சொல்லுவோம்? அதை சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்? நன்றி கேட்டவனே. உன் அப்பா செத்த பிறகு நீ தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி உடனே நான் என்னோடு கூட்டிக் கொண்டு என் வைஃபை கூட்டிக்கிட்டு, அப்பயும் வைஃப் சொன்னா வேண்டான்னு, ஒன்னு இருக்குமே கூட உள்ளு, என் வைஃப் அப்பயும் சொன்னா வேண்டான்னு, நீ அண்ணன் மகன் விடக்கூடாதுன்னு உன்னை கூட்டிக் கொண்டு இந்த கானான் தேசத்துக்கு நான் வந்தேன். என்ன ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதித்தார். இப்ப இடம் கொண்டு பெருகிட்டோம் ரெண்டு பேருமே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா இல்லையா? அவர் என்ன சொல்லியிருப்பாரு? என் நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டார், அதனால நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரா இல்லையா? இதாவது நீயா இருந்தா நானா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சொல்லுங்க. அதை சொல்லிடலாம், பரவாயில்ல, கோச்சிக்க மாட்டார் ஆண்டு. அப்படிதானே சொல்லியிருப்பான், அப்படிதானே? நன்றி. முதல்ல என்ன வார்த்தை வரும்? நன்றி. கிறிஸ்துவ வாயில முதல் கிறிஸ்துவர்கள் என்ன பேசுவாங்க? நன்றி. உதவி செய்தாலும் நினைச்சு பார்க்காத கூட்டம் சிலது காய் கொடுத்து போங்க, சும்மா முடியாது. என்ன ஆனா சொன்னார், அழகா பார்த்தேன். அதோட ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு தெரியுமா, நான் சில பேர் ஜெபிக்கும் போது ரொம்ப வேணும் ஆண்டவர் ஒரே அழகா ஒரு வார்த்தை சொன்னார், மகளே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்க ஆவியின் கண்ணை திறக்க. அப்படியே காமாயிட்டேன். ஆண்டவர் யாருமே வெறுக்க மாட்டாருங்க, தள்ள மாட்டாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அவங்க ஆவியின் கண்கள் திறக்கணும்னு ஜெபம் பண்ணி, அவங்க ஆவியின் கண்கள் திறந்துட்டா அவங்க சப்போடி ஆயிடும். அல்லேலூயா. அதெல்லாம் பிசாசு என்ன செய்யறான்? அந்த ஆவியின் கண்களை என்ன செய்யறான்? கட்டி வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் நான் சொன்னப்பா, இனிமேல இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆவியின் கண்கள் திறக்கப்படும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் திறந்துட்டா உங்களுக்கு தெளிவு கொடுத்துருவார் கர்த்தர். நல்லது எது, கெட்டது எது, பரிசுத்த ஆவி சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது நன்மையும் இன்பமா இருக்கு. அப்ப ஆபிரகாம் அந்த நன்மையை கண்டார். படிங்க அந்த வசனத்தை திருப்பிமா, திருப்பி படிச்சுட்டு போங்க. அவர் என்ன சொன்னார்? நம்ம எல்லோரும் என்ன சொன்னார்? நீனும் நானும் சகோதரர். அவர் பேசல, நன்றி கட்டணும் சொல்லல, எது வேணும் சார்? நீனும் நானும் சகோதரர். அல்லேலூயா. அடுத்தது படிங்க. சொல்றாரு, தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? அவர் சொல்ற தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அவசர நீ என்னை விட்டு பிரிந்து நீ இடதுபுறம் போ, நான் வலதுபுறம் போறேன் அப்படின்றார். வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொறிநேரா இருக்க கண்டான்.
கர்த்தர் சோதோமை கொமாராவையும் அழிக்கும் முன்னே ம். சோவாருக்கு போய் வழிபட்டோம். அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, அவன் சொல்றான் சோதோம் குமார கர்த்தருடைய தோட்டத்தும் எகிப்து தோட்டத்தை பாருங்க. அவங்க கண்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா ஸ்பிரிச்சுவலி அது பாவமான ஊர் சோதோம் குமார. சில பேர் நம்ம கண்களுக்கு அப்படிதான் தெரியும் ஏதோம் தோட்டத்தை போல இருக்கு, செழிப்பா இருக்குன்னு. ஆனா ஆண்டவர்கிட்ட நீ கேட்காம நீ பார்த்தீங்கன்னா அப்படிதான் உன் கண்ணுக்கு தெரியும். லிசன் கேர்ஃபுல்லி. எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காம உன்னுடைய மாமிச கண்ணில பார்த்தா உனக்கு பார்க்கறதெல்லாம் ஏதோ தோட்டத்தை போல செழிப்பா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய கண்ணில பார்க்கும்போது அது உனக்கு சரியில்லைன்னு கர்த்தர் சொல்லுவார். என்ன ஓகே, அடுத்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 14 படிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். அவசரது வடக்கேயும் கிழக்கையும் மேற்கையும் முதல் வடக்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் என்று சொன்னார். அடுத்து என்ன சொல்றார்? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுத தேசத்தின் நீளமோ நீ இப்ப சொன்னாரு பாருன்றாரு. அடுத்து சொன்னாரு நீ எழுந்து தேசத்தின் நீளமோ எவ்வளவு நல்லா பாருங்க. நீ எவ்வளவு தூரம் ஓடுங்க, எவ்வளவு தூரம் இங்க இருந்து ஓட முடியும்? ஓடுற வரைக்கும் தான் அப்புறம் ஓடி இருப்பார் இல்லையா? ஓடுற வரைக்கும் தான் ஓடி இருப்பார். நீ எழுந்து நீ ஓடு, எவ்வளவு தூரம் நீ ஓடுறே ஓடு. அடுத்தது அவளமோ எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. இங்க லோத்தை பார்த்து அவர் சொன்னார் நீ என் சகோதரன் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை கேட்டார். அடுத்த ஸ்டெப்ஸ் he blessed Abraham. அல்லேலூயா. தேசத்தின் எல்லைகளை கொடுத்தார். என்ன இதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அவர் சொல்ல மாட்டேன். 6 மாசம் கழிச்சு 7ஆவது மாசம் நிக்கிற வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு எல்லைகளை விரிதாக்குவார். சொல்லுங்க, எல்லைகளை பெரிதாக்குவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லைகளை பெரிதாக்குவார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லைகளை பெரிதாக்குவார். அப்படின்னா உன் சம்பளத்தை பெருசுவாக்குவார், உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார், ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். எல்லா காரியத்தும் ஆண்டவர் எல்லைகளை இந்த ஜூலை மாசத்தோட வாக்குத்தத்தம் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கும். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது படிக்கமா கொடுத்துட்டார். சரி, இந்த சகோதர நிமித்தமாய் ஆண்டவர் சொன்னார் ஒருமனப்படும் போது ஆசீர்வாதம் வரும், கர்த்தர் வருவார், அதில் நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவதாக 2 சாமுவேல் எழுதி படிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இங்கு தாவீதை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். ஓடுபடில சுருக்கா. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். இரண்டாவது, அந்த நன்மையும் அந்த இன்பமும் உங்களை அபிஷேகம் செய்யும். சொல்லுங்க, அபிஷேகம் செய்யும். இங்க பத்தி அக்காலத்திலே அப்படிங்கம்மா, அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேலில் அத்தனை 11 கோத்திரங்களும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்துக்கு வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். அப்படின்னா என்ன? நான் உம்முடைய எலும்பு உம்முடைய மாமிசம் என்றால் என்னது? சகோதரனுடைய அன்பு. அல்லேலூயா. அடுத்தது சவுல் எங்கள் மேல் ராஜாவாய். ஓகே, நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றாருன்னா, சவுல் இவங்க சுத்திலும் சவுல் தாவீது சவுலுக்கு பயந்துட்டு, அப்சலோம் அவன் மகனுக்கு பயந்துட்டு குகையிலும் அங்கேயும் இங்கேயுமா அழிந்து திரிந்தார்.
அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவருக்கு உபத்திரத்தை கொடுத்தார். ஆனா தாவீது சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை, கூட இருக்கிறவங்க உபத்திரம், இவர்கள் மத்தியிலே கர்த்தரை அவர் துதிக்க ஆரம்பித்தவர். ஹல்லேலூயா. ஆனா அதே ஜனங்க பாருங்க, ஒரு காலம் சகோதரன் உனக்கு தீமை செய்து உன்னை வெறுத்தா மறுபடியும் வந்தாங்கன்னா ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பார். இங்க இவனுங்க சொல்றாங்க, தாவீதுக்கு துன்பம் கொடுத்த அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு எலும்பும் என்னவா எலும்பும் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமாய். இதே கூட இருக்க சொன்னா உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசம் என்றால் நாங்கள் எல்லோரும் உன்னிடத்துல வந்து சகோதரர்களாக வாசம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்து படிங்க 2வது வசனம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. நீரே கர்த்தர் என் ஜனமாக இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணிய பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. அல்லேலூயா. யார் உனக்கு உபத்திரம் கொடுத்தாங்களோ அந்த சகோதரர்கள் தாவீதை என்ன செய்தாங்க? அபிஷேகம் செய்தாங்க. புதிய ஏற்பாட்டிலே ஒரு அபிஷேகம் செய்தார் இயேசு கிறிஸ்துவை. யார் அபிஷேகம் செய்தார்? பிதா அவருக்கு அபிஷேகம் செய்தார். இன்னொன்னு, பிதா அவரை அபிஷேகம் செய்யும் போது ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா? எடுத்து படிப்போம். 1 John. எடுத்து படிங்க. பதினேழு படிக்கமா? 2:17. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். உலகமும் நல்ல கேளுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற என்னவா இச்சை, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒழிந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன சொல்லுங்க? இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வந்திருக்கு உலகத்தில் இருக்கிற? அதை விடுங்க, அதே போல் நம்மள சில சொல்றேன். இந்த உலகத்துல என்ன இருக்கு? என்ன செய்யறாங்க கிறிஸ்தவர்கள்? என்ன செய்யறாங்க? டிக்டாக். என்னப்பா என் அழகை பார். டிக்டாக்ல போட்டது என்னப்பா என் அழகை பார். நான் சொல்றேன், இதெல்லாம் உலகத்தில் வந்த இச்சைகள். அல்லேலூயா. கர்த்தரோட எப்படி வச்சிருக்காருமா? குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. கோபுரத்தில் வச்சிருக்கிறார். என்ன உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? சும்மா தேவையில்லாம டிக்டாக் போட்டுக்கிட்டு, அதை போட்டுக்கிட்டு, இதை போட்டுக்கிட்டு, சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு கர்த்தர் அதை பார்க்கிற. அப்ப கர்த்தர் சமூகத்துல கர்த்தாவே ஆசிரியர் எப்படி ஆசீர்வதிப்பா? ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டா வந்து ஆண்டவர் ஆசி. நோ. ஆண்டவர் சாட்டி எடுத்தவர். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நோ. இந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் வாயை மூடிடுவேன். நம்ம மனுஷர்களை பார்க்கிறோம், ஆனா கர்த்தரை நம்ம பார்க்கிற என் பிள்ளை பரிபூர்ணமாய் வர வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? இந்த உலகத்து காரியங்கள் உன்னை வாழ விடாது. இந்த உலகத்து காரியங்கள் என்ன செய்யும்? உன்னை அப்படியே பிடிச்சு வச்சுக்கோ. ஆனா நீ கர்த்தருடைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உனக்கு வாசலிலே திறப்பார். நமக்கு எது வேணும்? உலகம் வேணுமா? கர்த்தர் வேணுமா? சொல்லுங்க, யார் வேணும் நமக்கு? கர்த்தர் தான் வேணும். அல்லேலூயா. அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். டிக்டாக்ல நிறைய காரியங்கள் செய்யுங்க. ஒண்ணு கிறிஸ்தவ பாட்டை பாடுங்க, கிறிஸ்தவருடைய ரட்சிப்பை பேசுங்க, கிறிஸ்து காரியங்களை சொல்லுங்க. அது பிளஸிங். அதை நீ பார்க்கும்போது 4 பேர் பார்ப்பாங்க, என்ன ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. ஒண்ணு கேட்டு எடுங்க, கர்த்தரை ரட்சித்தா நாங்க நல்லா இருக்கணும். அதே போல நீங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி சொல்லுங்க. அது ஆசீர்வாதம் இல்லைங்களா?
மற்ற காரியங்கள் செய்யும் போது அது நல்லா இல்லை. ஆனா எதுக்கு நான் சொல்றேன், ஒரு ஐக்கியத்தை சொல்றேன். அந்த ஐக்கியத்தை உங்க குடும்பத்துல வை, அந்த ஐக்கியத்தை கர்த்தர் இடத்துல வை. நான் வந்து சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரோட ஐக்கியம் வைக்க 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 உங்களை சமோடியா மாத்திடுவார், உங்களை பிரகாசிக்க செஞ்சிடுவார். அல்லேலூயா. உங்களுடைய சொல்லுங்க, எனக்கு ஒரு லாங்குவேஜ், கிறிஸ்தவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அல்லேலூயா. உங்க லாங்குவேஜ் மாத்திடுவார். ஆமென். இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அவர் என்ன செய்யற, ராஜாவாக அபிஷேகம் பண்ண. இங்கு ஆண்டவர் எப்படிங்கம்மா, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் எப்படி இருப்பான், நிலைத்திருப்பான். 20 படிக்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். 27 படிங்க. 27. நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் அவராலே பெற்ற அபிஷேகம், ஈஸ்வராலே பெற்ற அபிஷேகம் எங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரோ எங்களுக்கு போதிக்க வேண்டுவது. அல்லேலூயா. இயேசு அபிஷேகம் பெற்றார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மளே ஆண்டவர் அபிஷேகம் செய்தபடினால் அபிஷேகம் நம்மளை என்ன செய்யும், போதிக்கிறது, வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அடுத்தது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து எங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். இரண்டாவதாக 133 இரண்டாவது சங்கீதத்தை 2வது வசனத்தை படிக்கும். முதல் வசனம், அந்த ஐக்கியம் வரும்போது ஆசீர்வாதம் வரும். இன்னொரு ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறேன். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் எடுத்து படிங்க. சங்கீதம் 133. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதோ, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கோ, ஏர்மோன் மேலோ சீயம் அது வேண்டாம், 2 மட்டும் படிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதோ, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கோ. அல்லேலூயா. இந்த ஐக்கியம் வரும்போது ஆண்டவர் உங்களை அபிஷேகம், எண்ணெயின் அபிஷேகத்தினாலே நிறைவு செய்வார். அந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய் தெரியுமா? எடுத்து படிப்போம். ஆதி யாத்திராகமம் 29 23 படிங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இல்ல யாத்திராகமம் 30 23. யாத்திராகமம் 30 20. மேன்மையான சுகந்தவர்களாக இந்த அபிஷேக தைலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மேன்மையான உயர்வான சுகந்த வர்க்கம். அடுத்தது, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை கோலம். இரண்டாவது என்னவா? இந்த எண்ணெய் அபிஷேகம் ஒண்ணு மேன்மையானது, இரண்டாவது சுத்தமானது. அடுத்தது, வெள்ளை கோலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் மீது இந்த ஆறு மேல ஊற்றப்பட்ட இந்த அபிஷேக தைலம் ஆண்டவர் மோசேயை பார்த்து, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒரு தைலத்தை நீ உண்டு பண்ண. அந்த தைலம் தான் ஆரோன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம். இன்றைக்கு அதே தைலம் நம்ம மேல ஊற்றிருக்கிறார். யார் ஊற்றிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றிருக்கிறார். நீ நடக்கும் போதும் போகும் போதும் வரும்போதும் அந்த அபிஷேகம் உன்னை நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. இவெல்லாம் இந்த தலையில ஊத்தப்பட்ட தாடியில வந்துச்சு, அங்கில வந்து அவர் நடக்கும் போது எப்படி இருக்கும்? என்ன இப்ப சும்மா சாதாரண தலையில ஊத்துனா மூஞ்செல்லாம் என்ன வழிதான் இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்களை நிக்க வச்சு நான் ஊத்துட்டா அப்படியே ஊத்துட்டா தாடி வச்சிருக்கிறேன். யாரு அது போயிட்டாரு சுரேஷன் தாடி வச்சு ஊத்துறேன். ஊத்தும் போது என்ன ஆகும்? தலையில ஊத்தியாங்க, தாடியில போய் அங்கில போய்
அந்த உடுப்புல போய் எப்படி இருக்கும்? கால் வரைக்கும் அப்ப நடக்கும்போது எப்படி இருக்கும்? எண்ணெயா போயிட்டு இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார். நீ எங்க போனாலும் உன்னை நடத்துறார். நீ எங்க போனாலும் உன் தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன இங்க அவசரம் மேன்மையானது, சுத்தமானது. படிங்க. பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும் 500 சேக்கல் இடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே என்னவா? கருவாப்பட்டை தெரியுமா? கருவாப்பட்டை கருவாப்பட்டை கோழிக்கறி போடுற கருவாப்பட்டை அது கருவாப்பட்டை தானே அது? கரெக்ட் தான். படிங்க. கருவாப்பட்டையிலே அதை பாதியாக 250 சேக்கல் இடையையும் சுகந்த வசமில் 250 சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல் கூட்டப்பட்ட பரிமள தைலமாக்கி. என்ன அவன் முதல் ஆண்டு சொன்னாரு மேன்மை, இரண்டாவது சுத்தம், மூணாவது என்ன? கூட்டப்பட்ட. இது எல்லாம் கூட்டுனா அந்த அபிஷேகம் வரும். அப்ப சபையெல்லாம் ஐக்கியமா கூடுனா அபிஷேகம் வரும். கூட்டப்பட்ட அந்த தைலம். புரியுதுங்களா? என்ன ரொம்ப பேர் கொஞ்சம் பேர் சோகமா இருக்கிறீங்க. சோகத்தை தூக்கி போடுங்க. என்ன நடக்குது? ஏது நீ உண்மையிலே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தா நடக்கிறத அவன் நடத்திட்டு பெரிய காரியத்தை செய்வார். சோகத்தை தூக்கி போடுங்க. நாளைக்கு நடக்கிறது கர்த்தர் பார்த்துக்கலாம். அப்படி நீங்க சொல்ல மாட்டேன். அழுமையான்னு சொல்றீங்க? சொல்ல மாட்டேன். நாளைக்கு நடக்கிறத கர்த்தர் பார்த்துட்டு சோம்பேறியா இருந்தா நடக்காது. நடக்குமா? அப்படியே சொல்லி சொல்லி நான் ஏமாத்தின காலம் போச்சு. நாளைக்கு நடத்துவார். அதுல ஆளுமையா வேற. நீ முழங்கால் போடு. அல்லேலூயா. நீ முழங்கால் போடு. நாளைக்கு நடத்துவ. இன்னைக்கு நீ ஆயத்தமாகும். என்ன நாளைக்கு ஆண்டவர் செய்வார் சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறங்க சொன்னா, இன்னைக்கு நீ ஆயத்தமாகும். முழங்கால் போடு. கர்த்தர் பார்ப்பார், உனக்கு திறப்பார். அல்லேலூயா. நான் இப்பெல்லாம் அந்த மாதிரி பேச மாட்டேன். முன்னுக்கு வந்து தலையில கையை வச்சுட்டு யோவா நம்பு இவா யோவா தூக்க கலக்கமே இன்னும் போகல முடியா நான் தலையில கை வச்சு பரவாயில்ல நாளைக்கு செய்வேன். இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன். நீ ஆயத்தமாகும். நீ ஆயத்தமாக நான் எப்பொழுது நாளைக்கு செய்வார், இப்போது செய்வார், செய்வாண்டவரே செய்வாண்டவரே. எல்லாத்தையும் மாற்றும். அல்லேலூயா. என்ன நான் முட்டி போடணும். ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க. இது இருக்கு. இது கல்லாட்டு உட்காந்துருக்கும். இது எப்படி இருக்கும்? கல்லா. இது அசையாது, நிமிராது, குனியாது, அப்படியே நிற்கும். நீ இல்லம்மா ஒரு உதாரணம். அப்ப நான் போட்டு அடிச்சு அடிச்சு ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் எப்படியாவது எனக்கு ஒரு முட்டி போட்டு சும்மா நான் சோதனை முட்டிட்டு ஜெபிக்க முடியும். முட்டி போய் நான் ஜெப மாட்டேன். நீ என்ன செய்யற? நீ தூங்குறியா? புரியுதுங்களா? உனக்கு வயிற்று வலி வந்தா நான் மருந்து சாப்பிட முடியுமா? எப்படி முடியும்? சரி, இந்த பிள்ளைங்க வயிற்று வலி நான் சாப்பிட்டா இது சோகமாகுமா? சொல்லுங்க. இது சாப்பிட்டாதான் இனிமே இயேசுவை ஏமாற்ற முடியாது. இனிமே நீ வெளுத்தாதான் அவரும் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஜெபம்னா சில பேருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க வீட்டுல முட்டி மோதி அழுது 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 ஜெபம் பண்ணி நீ ஹையா இருக்க, அசையாதபடி. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ ஏன் அப்படி கத்திட்டு கிடக்குற? அது நல்ல ஜோக்கா சுத்துது. அல்லேலூயா. நீயும் ஜெபி, நானும் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இருவர்களுடைய ஜெபம் ஒருமனப்பட்ட
ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனே திறப்பார். ஆமென். ஹalleluya. அந்த ஒற்றுமை. பாஸ்டர் அப்படிலாம் பேசுறேன், கோச்சிக்காதீங்க. நான் உங்களே தான் சொல்றேன். அட கோச்சிட்டு போங்க. எத்தனை காலத்துக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லிட்டு கிடக்க முடியும்? புனிதருக்கு அவர் புனிதர், மாறுபாடு இதயத்துக்கு மாறுபாடு உள்ளவர். ஹalleluya. ஆமென். ஜீசஸ் கிட்ட இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஹalleluya. ஆமென். 10 வருஷம் ஆனாலும் தெரியல, 5 வருஷம் ஆனாலும் தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிதான் 3 வருஷத்துல சிசுத்துவம் மாத்தினாருன்னு எனக்கும் தெரியல. இத்தனைக்கு அவங்களுக்கு படிப்பு இல்லை. படிப்பு ஒண்ணு இல்லை. இங்க கூட்டப்பட்ட தைலம். அந்த தைலம் என்னவா? பேர் என்னவா? கூட்டப்பட்ட தைலம் சொன்னா அது ஐக்கியம், ஃபெலோஷிப். எல்லாம் சொல்லுங்க, கைதிக்கு ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் என்ன தெரியுமாங்க? ஒருத்தருக்கு பார்த்து நல்லா இருக்கீங்களா, ஓகே. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அப்படியா, சரி வாங்க டீ குடிச்சிட்டு நம்ம 4 பேர் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அங்கதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை செய்ய கூடாது, பிசாசு தடுக்கிறான். அதை செய்யக்கூடாது. நீ செஞ்சினா தேவராஜ்யம் கட்டப்படும். இல்லைன்னா இப்படியே உபத்திரத்திலே இருந்து இப்படியே இருந்து 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 செத்து போயிடுவாங்க. என்ன? அப்ப இருக்கிற நாட்கள்ல இந்த ஐக்கியம் நமக்கு ரொம்ப 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 என்னவா முக்கியம். ஹalleluya. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். படிக்க வாசுக்கா. கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். 4வது அந்த தைலம் பரிசுத்த அபிஷேக தைலம். இந்த தைலம் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு எடுத்து படிப்போம். நான் முடிக்கப்பட 2 வார்த்தை சொல்லி மணியாவது. புதிய ஏற்பாட்டில் மெத்தியூ 26:7 வசனம். மெத்தியூ 26:7. இந்த இப்படிப்பட்ட ஒரு மேன்மையானது, சுத்தமானது, கூட்டப்பட்ட தைலம், பரிசுத்த தைலம், இதை யாருக்கு ஒப்பிட்டு செய்தார்கள்? எடுத்து படிப்போம். மெத்தியூ 26:7. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவை ஏன் என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாக இருந்தார்கள். சரி, போதும். இங்க என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்றாங்க? அதே ஆர்வம் மேல ஊற்றப்பட்ட தைலம் ஒரு பெண் வந்து எங்க முதல்ல ஊத்துறா? தலையில ஊத்துறா. 2வது பெண் யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது பெண் எங்க ஊத்துறான்னு பார்ப்போம். யோவான் 12:3 எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, இயேசுவின் பாதத்தை ஒருத்தி என்ன செஞ்சா? ஆண்டவர் தலையில இந்த பரிசுத்தமான தைலத்தை ஊற்றினான். இன்னொருத்தி என்ன செய்தா? அவர் பாதத்துல ஊற்றினான். ஹalleluya. அதே ஆரோன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அவர் தலையிலிருந்து, அவர் தாடியிலிருந்து, அங்கிலிருந்து ஊற்றப்பட்டது போல இயேசுவுக்கும் அந்த அபிஷேகத்தை ஊற்றினார்கள். என்ன? அவருக்கும் அந்த அபிஷேகத்தை ஊற்றினார். ஒருத்தி தலையில ஊற்றினா, ஒருத்தி என்ன செய்தா? காலில் ஊற்றினா. ஹalleluya. இப்படிப்பட்ட சுத்தமான அபிஷேகம் என்பது நம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது நன்மையும், இன்னொன்னு வேதம் சொல்லுகிறது, அது இன்பமா இருக்கும். இன்பம்னா என்ன? சந்தோஷம். அன்னைக்கு ஜெபக்கூட்டத்துல சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் 3 பேர் 4 பேர் இருக்கு இல்லைங்களா? இப்ப எனக்கே 2-3 பேர் இருக்கு.
இங்க ஒவ்வொருவரும் கேட்டா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இயேசுக்கு நிறைய பேர் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பேர், என்ன பேர் தெரியுங்களா? கடைசியா அவருடைய பேரு சமாதான பிரபு. சொல்லுங்க, சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு நம்ம வணங்கிட்டு நம்ம ஆராதனை செஞ்சுட்டு, ஆனா நமக்குள்ள சமாதானமே இல்லை. நமக்குள்ள என்ன இல்லை? கிறிஸ்துவ முக்காவாசி இந்த சமாதானத்தை இழந்து போறாங்க. அவர் பேர் என்ன? எல்லாம் சொல்லுங்க. அப்ப அவரை ஆராதிக்கிற நம்ம, அவரை வணங்குற நம்ம சமாதானமே இல்லை. இன்னைக்கு காலையில கூட உட்கார்ந்து யோசிச்சு தியானம் செய்யணும். ஆமா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, 2 நாள் சந்தோஷமா இருப்பாங்க, 3 நாள் சந்தோஷமா இருப்பாங்க. 4ஆம் நாள் என்ன நடக்கும்? என்ன 4ஆம் நாள் என்ன நடக்கும்? அந்த சமாதானத்தை பிசாசு என்ன செஞ்சிருவான்? திருடிடுவான். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போக. என்ன சொன்னார் ஆண்டவர்? வச்சுட்டு போயிருக்கிறார். அதை நம்ம எடுத்து அனுபவிக்கணும். எப்போ சொல்லுங்க, அப்பா உங்க பேர் சமாதான பிரபு, அந்த சமாதானத்தை எனக்கு கொடு. ஹல்லேலூயா. அந்த பேர் உள்ள நம்ம ஆராய்ச்சிட்டு நம்ம சில சமயத்தில் சமாதானம் இல்லாம தடுமாறும். இன்னொன்னு, எபிரேய நிருபத்துல எபிரேயருடைய அந்த அவங்களுடைய பைபிள்ல, அவங்களுடைய ஹிப்ரூல நல்லா கேளுங்க, அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. என்ன பாருங்க, அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம சொல்றோம், ஆண்டவர் தழுவுகளால நம்ம எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தழுவுகளால. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவின் தழுவுகளால சுகமாயிட்டோம். என்ன சொல்றாங்க? சுகமாய். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். அவங்க சொல்றாங்க, உன்னை வாழாக்காமல் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அவங்க சொல்றாங்க, என்னை மேலாக்காமல் கீழாக்காமல் மேலாக்கிட்டார். என்ன செஞ்சுட்டாரு? மேலாக்கிட்டார். என்னை கீழாக்காமல் மேலாக்கிட்டார். அவங்களோட தழுவு, நீங்க நான் கூட அறிக்கையிட்ட அவர் தழுவுலன்னா சுகமாயிட்டார். இவரு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. அவங்க சொல்றாங்க எல்லாம் கர்த்தர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. முடியாததை முடிச்சிட்டார். அப்ப இன்னும் நான் அவர் தழுவுகளால் சுகமானே, அவருடைய கரங்களினாலே நான் கிருபை பெற்றுட்டேன். ஆண்டவரை நான் ஆசீர்வதியும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. என்ன என் ஆண்டவர் உயர்த்துங்க. இதான் இப்ரூ எபிரேயரோடது. அவங்க தான், அதனாலதான் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு ரகசியம். இதை பிடிச்சு வச்சு ஜெபம் பண்ண என் பண தேவை கட்ட சந்திச்சுட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிச்சிட்டார், எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டார். நான் ஒன்று சொல்லிட்டேன், நான் இதை குறிச்சு தியானம் பண்ண. ஆண்டு சொன்னார், மகளே, கூட இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாழும்போது அவர்கள் நெருக்கப்படுவார்கள், இவர்கள் நெருக்கி விடுவார்கள். சொல்றது புரியுதுங்களா? ஆண்டு வார்த்தை சொன்னார், கூட இருக்கிறவர்கள் நெருக்கப்படும் போது அவர்களும் நெருக்கப்படுவார்கள், இவர்களும் நெருக்கி விடுவார்கள். அதனாலதான் ஜெபிக்கும் போது, ஆவியின் கண்கள் திறக்கும் போது, அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் விரட்டி அடிக்கும். இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிச்சிட்டார், நீ என்ன செய்யற?
செய்யணும்? அவர் சொன்னாரு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்ன செய்ய போகிறோம்? வாமாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம்? உட்காந்து யோசிங்க. இயேசு சொன்னாரு எல்லாம் முடிச்சிட்டு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஜீசஸ்க்கு ஜீசஸ் நல்ல கேள்வி. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? கல்வாரி சிலுவையில் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, நல்ல வேகமா சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு சொல்லிட்டேன். முடிச்சுட்டாரா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? பவுல் சொன்னாரு, இயேசு ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் சொல்ற வார்த்தை, இயேசுவே நான் உங்களுக்கு கடனாளி, நான் கடன்பட்டிருக்கேன். சுவிசேஷம் சொல்வதற்கு, இருளில் கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் கடனாளி. ஆனா பவுல் எங்க அந்த கடனை செலுத்தினாரு? ஒரு தலையை கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு அந்த கடனுக்கு பதில்? நீ நாங்க என்ன கடன் பட்டிருக்கோம்? இவர் கேட்கிறாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன். நல்லா கேளுங்க, இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன், நீ எனக்கு என்ன செய்ய? நீ நினைக்கிற ஜீசஸ் கேட்க மாட்டாங்க? கேட்பாங்க இல்லையா? நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ எனக்கு என்ன செய்யற? நீ எனக்கு கடன் பட்டிருக்க தெரியுமா? என்ன கடன் கேட்டா, நீ இருள்ல கிடந்த, நாட்டத்துல கிடந்த, குப்பையில கிடந்த, உன்னை கழுவி சுத்தம் பண்ணி என் ரத்தத்தை உன் மேல ஊத்தி உன்னை பளபளன்னு ஜொலிப்பா கோபுரத்தில் வச்சேனே, நீ எனக்கு என்ன செய்ய போற? ஒவ்வொரு வாழ்க்கை சொல்றோம், அந்த எல்லாம் முடிச்சுட்ட, நீ என்ன செய்ய போற? நீ எத்தனை ஜனங்களோட சத்தியம் சொல்ல போற? நீ பலமா இருந்தாதான் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். சித்தம் ஆராய்ச்சி பாருங்க, என்ன குறை என்னிடத்தில் இருக்கிறது. ஆராய்ச்சி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த இடத்தை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, அந்த இடத்தை மாற்றுவார். உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏதாவது கர்த்தருக்கு செய்யுங்க, எதையாவது செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது? நல்ல ஒன்று கூடி இருக்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்றுபட்டா உண்டு வாழ்வு, கூடி வாழ்வதற்கு கோடி நன்மை, கூடி வாழ்ந்தவர்களுக்கு கோடி நன்மை. அதான் நன்மையின் இன்பம் வேற சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் பேசலங்க, நான் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்துவார். இதெல்லாம் நீங்க முன்னெல்லாம் நடக்கிறதுலாம் நான் பேசியிருக்கேனா? முன்னெல்லாம் அப்படி பேசியிருக்கேனா? செப்பல உட்கார்ந்து தியானம் செய்யும் போது ஆவியானவர் இதை உணர்த்துவார். நான் கேட்பேன், எனக்கு நீ என்ன செய்தன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? ஆண்டவர்கிட்ட குழுந்து கேட்கறது முன்னால கர்த்தர் கேட்பாங்க, நீ எனக்கு என்னமா செஞ்ச கேட்டா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ ஒன்று சொல்லலாம், அதாவது என் நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், என் வேதத்தை படிக்கிறேன், என் நேரத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படி நீ சொல்லும் போது ஆண்டவர் ஜெபத்துல உன்னோடு கூட பேசுவார். ஜெபம் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த வாய் சண்டை வாக்குவாதம் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. அது ஒன்றுக்குமே உதவாது. நாம் ஜெபித்தால் தான் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஜெபித்தால் தான் ஆண்டவர் அடுத்து என்ன செய்யணும்னு வெளிப்படுத்துவார். வாலிப பிள்ளைகளே, சும்மா உங்களோட மனசுக்கு இல்ல என்னோட சிந்தை இப்படி போகுது போனா ஒண்ணுமே காண முடியாது. நீ நேரத்து முன்னாடி படிச்சேன் ரிசர்ச்ல அந்த வசனத்தை நான் கொடுக்குற வாழ்க்கை யூத் மீட்டிங், அந்த பாஸ்டர் தான் யூத் மீட்டிங் திறக்க போறாரு. அவரு அந்த யூத் மீட்டிங் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு பிறகு நான் நடத்துவேன் யூத் மீட்டிங். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? சரி, மூன்றாவது அபிஷேகம் முடிச்சா மணியாவது கிடைக்க
133 மூன்றாவது அபிஷேகம், மூன்றாவது ஆசீர்வாதம். 2 சொல்லிட்டு 3வது போவோம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறக்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். திரும்பி படிக்கமாக. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறக்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறக்கும் பனிக்கு. எர்மோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் பனி. பனி என்றால் என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 33:13. இந்த எர்மோன் என்ற பனியின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? இது வித்தியாசமான ஆசீர்வாதம். படிங்க. எல்லாரும் எடுத்துட்டோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உபாகம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுங்க. சுத்தாகரமா எடுங்க. முக்கியமான அவசியம் 33. யாருக்கு இது தமிழ் தெரியும்? நம்ம கூட்டத்துல தமிழ் தெரிஞ்சவங்களை கை தூக்குது. 1 2. சரி, தமிழ் எல்லாருக்கும் தெரியும்ல? தமிழ் பாட்டி தெரியுமா? சரி, நீ இருமா. ரூத் நீங்க படிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது வானத்தின் செல்வத்திலும் பனியிலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். போதும், அது போதும். சரி, இன்னொருத்தங்க படிங்க. வாணி படிங்கம்மா. யோசேப் அதேதான். நல்ல கேளுங்க. ஜோசப்பை குறித்து இன்னைக்கு அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. உங்க பேர் என்ன? உங்க பேரை போட்டுக்கங்க. உங்க பேரை போட்டு படிங்க. படிங்க. கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினால். வானத்தின் செல்வம். இந்த பனி என்று சொல்லும்போது இது வித்தியாசமான ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் வானத்தில் வருகிற ஆசீர்வாதம். எவே சொல்லுங்க. அப்ப வானத்தில் வருகிற ஆசீர்வாதம் என்ன? பல கனிகளை கர்த்தர் திறக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டாமா? அப்படி சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் மூன்றாவது எர்மோன் என்று சொல்லுகிற ஆசீர்வாதம் கர்த்தர் வானத்தை திறக்கிற ஆசீர்வாதம். படிங்க. பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். போதும். பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த ஆசீர்வாதம் இந்த 3வது சங்கீதம் 133 3வது ஆசீர்வாதம் என்றால் வானத்தின் கனிகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நான் வானத்தின் பல கனிகளை திறப்பேன். திறப்பாரா? திறக்க மாட்டாரா? திறப்பாரா? நீ சாதாரண ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு. உனக்கு ஊழியம் இருக்கு. புரியுதா? நீ சாதாரண ஆள் இல்ல. கர்த்தரோட நடத்துவார். சரியாப்பா? அவர் நினைச்ச வானத்தின் பணிகளை திறப்பாரா? திறக்க மாட்டாரா? ஏன் கவலை? ஏன் அலைச்சல்? இவங்க நல்ல கேளுங்க. இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க. தயவு செஞ்சு மறந்துருங்க. இவங்கள்ட்ட உதவி வராது, அவங்கள்ட்ட உதவி வராது, இங்கேயும் உதவி வராது. பின்னாடி ஒரே ஒரு உதவி ஒத்தாசை கத்துறது. நீங்க சொன்ன ஜபம் போட்டுருங்க. இப்ப பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. முதல்ல நீங்க ரீனா மாதிரி சின்ன பிள்ளை ரட்சிக்கப்பட்டீங்க. சரிங்களா? ரீனாவுக்கு என்ன வயசு? 1 வயசு ஆயிட்டு. ஆணி கிடக்கிறாங்க. அவ ரட்சிக்கப்பட்ட. அவளுக்கு எதுவும் தெரியுமா? தெரியாது. பால் கோப்பை அடிச்சு கொடுங்க, எடுத்து குடிப்பாட்ட கட்ட கட்ட கட்ட. அதுதான் புதுசா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அனுபவம். அல்லேலூயா. என்ன
அதே கிரேசிட்ட பால் வச்சு கொடுங்க, குடிக்குமா? சொல்லி புரியுதுங்களா உங்களுக்கு? கிரேசிட்ட ஒரு பால் வச்சு கொடுக்குறாரு, குடிக்குமா? அது என்ன சொல்லணும்? இரண்டாம் வாசல் எனக்கு போய் பால் போக்குற பால் கொடுக்குறீங்க, எனக்கு இறைச்சி சோறுல வேணும். இப்ப இதுக்கு இறைச்சி கொடுக்க முடியுமா? இதுக்கு நான் இறைச்சி கொடுத்து இப்ப நான் பால் போட்டு ரொட்டி கூட தங்கட கொடுத்துட்டு ஓடும். என்கிட்ட எப்போது மம்மம் மம்மம் கேட்பான். அங்க உட்காந்துக்க மம்மம் மம்மம். இப்ப இவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க? பால் போட்ட அதே பால் போட்ட அது கிரேஸ்க்கு போட்டு அது என்ன சொல்லுவோம்? அது என்ன கேட்கும்? எனக்கு என்ன பால், எனக்கு இறைச்சி கோழி மீன் நல்லா சாப்பாடு வேணும் இல்லையாமா? அதுதான் இறைச்சி. அல்லேலூயா. இப்படி வளர்ந்து நீ இப்படி வந்துட்டா நீ என்ன செய்யணும்? இறைச்சி சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்ப தேவ வார்த்தை ஆசீர்வாதம் எங்க இருக்கு? மூணாவது ஆசீர்வாதம் ஆண்டு சொன்னாரு, பழக்கணிகளை திறந்து உன்னை பணியை போல ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் அதுதான். என்ன? கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. மூன்று ஆசீர்வாதங்கள் விட்டு சொல்லிட்டேன். இன்றைக்கு எல்லாம் எழுந்து நின்று இந்த சகோதரனுடைய ஆசீர்வாதம் பாருங்க. கேட்டுட்டு போறது முக்கியம் இல்ல, கேட்டுட்டு நடக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. சகோதரனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்மளை கர்த்தர் நிறைவு செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தினாங்க, அப்படியே உயர்த்தின. இன்றைக்கு